வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் வீடியோ வித் நான் பாத்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா #ஸ்டைல் வித் தீபாவளி ஒரு புது எபிசோட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிங் வீடியோ தான். அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிருந்தீங்க, இன்ஸ்டாலையும் சரி என்னோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி ரெக்வஸ்ட் பண்ணிருந்தீங்க. அதனால இந்த வீடியோ நான் வந்து பண்றேன். எந்த வீடியோக்கு அப்புறம் இது ரொம்ப ரெக்வஸ்டா இருந்ததுன்னா நம்ம ஒரு 2 வாரம் இல்ல 1.5 வாரம் இருந்தா தெரியல வீடியோ வந்து போட்டுருந்தோம். இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் வேர்ல வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டைலிங் வீடியோ வந்து இறக்கிருந்தேன் நம்ம சேனல்ல. ஸோ இதை பார்த்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது உங்கள் சைட்ல இருந்து. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர் ஓகேக்கா சூப்பரா இருக்கு, இதே மாதிரி குர்த்திஸ்க்கு வந்து ஸ்டைலிங் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால வந்து நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா குர்த்தியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் 2 பேண்ட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட். அண்ட் ஒரு 6 குர்த்திஸ் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்து கரெக்டாக ஸ்டைல் பண்றேன் அப்படின்றது தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 6 லுக் புக் மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், எல்லா கேர்ள்ஸும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். மேபி நிறைய பேருக்கு வந்து நான் ட்ரெடிஷனல் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் வந்து ட்ரை பண்றது இல்லைன்னு காண்டு, அதனால வந்து அவங்களுக்குலாம் கண்டிப்பா இப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து நீங்க வெஸ்டர்ன் வேர்லயே பார்த்துட்டு ட்ரெடிஷனல் வேர்ல பார்த்ததே இல்லையோ அவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதான் வந்து ரொம்ப நேரம் பேசாம இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் புக் வந்து நான் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். ஆப்வியஸாக நம்ம எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் கண்டிப்பாக வந்து வாட்ரோப்ல ஒரு பிங்க் கொடுத்தாவது இருக்காது. ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் பேபி பிங்கோ இல்லை டார்க் பிங்கோ இல்லை மீடியம் பிங்க் ஏதாவது ஒரு பிங்க் கலர் கொடுத்தா கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருப்போம். அதனால வந்து அதை வந்து நான் யோசிச்சு கிரியேட் பண்ண ஒரு லுக் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் குர்த்தா வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நான் இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே அமேசானில் வாங்கியிருந்தேன். அனசியா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. சைஸ் வந்து நான் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா M. அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஒரு பியூர் காட்டன் குர்த்தா. ஸோ காட்டன்லாம் வந்து ஆப்வியஸாக எல்லா சீசனுக்குமே நீங்கள் வந்து வேர் பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த காலேஜ்லாம் திறக்குமான்னு தெரியல, பட் திறந்ததுன்னா இந்த குர்த்தா வந்து காலேஜ் கேர்ள்ஸ்லாம் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. குர்த்தால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க கை அண்ட் கழுத்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு V அண்ட் பேண்ட் அப்படின்னு வரும்போது இதுக்கு நான் என்ன பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சிகரெட் பேண்ட் மாதிரி நான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது என்ன பிராண்ட் அப்படின்னா லைரா அப்படிங்கிற நல்ல பிராண்டட் பேண்ட் தான் இது. அண்ட் லைரா விமன் டேப்பர்ட் பேண்ட் டேப்பர்டான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு டேப்பர்ட் பேண்ட்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸா சிகரெட் பேண்ட் மாதிரி தான் இருக்கு பாக்கிறதுக்கு. அண்ட் இந்த பேண்டோட பிரைஸ் வந்து 476. அந்த குர்த்தாவோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 479. ஓகே, ஸோ இந்த பேண்டோட தான் இது வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தா ஆப்வியஸா நீங்க ப்ளூ ஜீன்ஸோடையும் பேர் பண்ணிக்கலாம், இல்ல பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி ஒயிட் பேண்டோடையும் பேர் பண்ணிக்கலாம். லெகின்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, லெகின்ஸ் உங்களுக்கு போட பிடிக்கலன்னா இந்த மாதிரி பேண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்றதுக்கு தாராளமா இந்த மாதிரி பேண்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த குர்த்தா வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிம்கா லோட்டஸ் ஜிம்கா மாதிரி ஒன்று இருந்தது, அதோட நான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஹேர் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு லோட்டஸ் ஜிம்காவோட நான் பேர் பண்ணிக்கிட்டேன். கரெக்டான லிப் ஷேட் போட்டுட்டு நீங்க போட்டுக்கலாம் தாராளமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ குர்த்தா. எல்லா குர்த்தாவுமே மேக்ஸிமம் வந்து நான் ஜனசியா பிராண்ட்ல இருந்து தான் பிக் பண்ணிருந்தேன். எல்லா குர்த்தாவுக்குமே மேக்ஸிமம் என்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா M தான். குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெஸ்டர்ன் லுக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் குர்தாஸ் வந்து பிடிக்கும்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்க்கிஷ் ப்ளூ கலர்ல வந்து ஃபுல்லாவே இருக்கும். அந்த கழுத்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக் ஜிக்னு மிரர் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பான். அது மட்டும் தான் எனக்கு கொன்றாவியா அதுல இருந்தது, மத்தபடி எல்லாமே ஓகே தான். அண்ட் அட் த சேம் டைம் கை வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஷோல்டர் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்கான். உங்களுக்கு கோல்டு ஷோல்டர் வந்து பிடிக்கும்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். எனக்கு பேசிக்கலி கோல்டு ஷோல்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். மேபி ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி போட மாட்டீங்கன்னா மற்ற ஆல்டர்னேட்டிவ் குர்த்திஸ் நம்ம ஸ்டைல் பண்ணிருக்கோம், அதுல வந்து நீங்க எதாவது ட்ரை பண்ணி கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த குர்த்தி நான் இதோட பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் இப்போ முன்னாடி காமிச்சிருந்தாலும் ஒரு ஒயிட் பேண்ட், அதே பேண்ட் தான் இதோடய நான் பேர் பண்ணிருக்கேன். ஸோ காமனா 2 கலர் இருக்கணும் ஆப்வியஸா நம்மளோட வாட்ரோப்ல. ஒன்னு கருப்பு இன்னொன்னு வெள்ளை. இந்த 2 வச்சு மேக்ஸிமம் இருக்கிற எல்லா குர்த்திஸோடையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். பேண்டோட ரேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் இந்த டாப்போட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 629 வந்து போட்டுருந்தோம். பட் ஆஃபர் டைம்ல கம்மியா இருக்கும், செக் பண்ணி வேணா வாங்கிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து கீழே செருப்பு நான் என்ன பேர் பண்ணிருக்கேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் பக்காவணும், பட் கரெக்டான செருப்பு நம்ம போட மாட்டோம். அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது அந்த ட்ரெஸ்ஸை கெடுத்து விட்டுரும் அது. ஸோ ப்ராப்பரான ஃபுட்வேர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபுட்வேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிளாட்ஸ் தான் எப்பவுமே எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன் டெய்லி யூசேஜுக்கு. ஹீல்ஸ்லாம் வந்து போடாதீங்க. நான் வந்து 5.8, ஸோ நான் கண்டிப்பா ஹீல்ஸ் போட மாட்டேன். பட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்கன்னா கூட ரொம்ப அதிகமான ஹீல்லாம் வச்சு போடாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியான இருக்கிற ஹீல் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃபிளாட்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன்னா அமேசான் அப்படிங்கிற அதே பிராண்ட்ல தான், அமேசானோட சேம் பிராண்ட்ல நான் வந்து அந்த ஃபிளாட்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா UK 7 அண்ட் இந்த ஃபிளாட்ஸோட பிரைஸ் வந்து 539. இந்த செருப்பு வந்து நான் ஏன் இவ்வளோ அதிகமா இருந்தும் சூஸ் பண்ணிருக்கேன்னா மேக்ஸிமம் எல்லா குர்த்தாவோடையும் செட் ஆயிடும். நம்மளுக்கு வந்து சுத்தம் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்னா கூட இந்த ஃபிளாட்ஸ் போட்டா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபிளாட்ஸ் உங்ககிட்ட வேணா வாங்கி வச்சுக்கோங்க. லுக் 2 நான் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து லுக் 3க்கு வந்து போயிடலாம். லுக் 3 ஆப்வியஸா கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிளாக் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும். பிடிக்கலன்னா கண்டிப்பா ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்க. பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா எனக்கு பிளாக்னா அப்படி ஒரு பைத்தியம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கிட்டே என்னன்னு தெரியல, பிளாக் எங்க போனாலும் எவ்வளவு கலர் இருந்தாலும் பிளாக் தான் எடுப்பேன். குர்தாவா இருக்கட்டும், செருப்பா இருக்கட்டும்,
ஜீன்ஸ் அப்படி எதாக இருந்தாலுமே உடனே ஒரு ஹேண்ட்பேக் ஒரு பர்ஸ் எது இருந்தாலும் பிளாக் தான் என்னோட கண்ணு போகுது. அதனால வந்து என்னோட இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங் வீடியோவில் பிளாக் இல்லைன்னா எனக்கே மனசு ஒப்பாது. அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் வந்து நான் ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பிளாக் பிடிக்கும், உங்களுக்கு ஃபுல் பிளாக்ல எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு தெரியலன்னா நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த குர்த்தா தான். ஓகே, ஸோ இந்த குர்த்தா வந்து பிராண்ட் மட்டும் கொஞ்சம் வேறன்னு நினைக்கிறேன். ஆமாம், அர்பன் ஃபேப் அப்படிங்கிறது இதோட பிராண்டு. நிறைய குர்த்தா இருக்குது பிளாக்ல, பட் நான் இதை ஏன் சூஸ் பண்ணேன்னா ரேட்டிங்ஸ் நல்லா இருந்தது அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் வச்சு நான் கரெக்டாக இதை சூஸ் பண்ணேன். நான் நினச்ச மாதிரி செம்ம ஃபிட்டாக கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அர்பன் ஃபேப் தான் வந்து இதோட பிராண்டு அண்ட் ரேயான் மெட்டீரியல் இது. ஸோ நம்மளுக்கு எரியாது அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் கை வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ல தான் நம்மளுக்கு வந்து வரும். அண்ட் இந்த குர்த்தா வந்து ரொம்ப லாங்கான ஒரு குர்த்தா, கிட்டத்தட்ட ஆங்கிள் லென்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வருது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இது ரவுண்ட் நெக் அண்ட் இதுதான் அந்த குர்த்தா வந்து இதுதான். இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499. நல்ல ப்ரைஸ், இந்த ப்ரைஸுக்கான குவாலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயும் வந்து எம் தான். ஓகேவா, ஸோ இதை வந்து சேம் இப்போ ஒயிட்டில் பார்த்துருந்தோம்ல அதே பிராண்ட் தான். இந்த லைரா அப்படிங்கிற பிராண்ட்லேயே பிளாக் கலரில் பேண்ட் இருந்தது. ஸோ நான் அதை வந்து போட்டிருந்தேன். பேண்ட் சொல்லவே வேணாம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல் பேண்டோட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேண்டோட ப்ரைஸ் முன்னாடி பார்த்த மாதிரி 476 ருபீஸ் தான் இந்த பேண்டோட ப்ரைஸ் வருது. இதுக்கும் பாக்கெட்லாம் கொடுத்துருக்கான். ஸோ பெருசாக கான்ஃபிகரேஷனில் பெருசாக சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ செருப்புக்கு வரும். நான் சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பிளாக்ல இருக்க போதுன்றதுனால நான் செருப்பும் பிளாக்ல தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்ஸ் தான், வேற பிராண்டனா அபியோட்டான்னு தெரியல. ஏன் இந்த பிராண்டு பேர்லாம் வந்து எனக்கு வாயில நுழைய மாட்டேன்னு சத்தியமா தெரியல, நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க தயவு செஞ்சு. ஸோ அபியோட்டா எனக்கு தெரியல. விமன் ஃபேன்சி ஃபிளாட் சாண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஃபிட் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த சைஸ் வந்து UK 8 or 7 கரெக்டாக ஞாபகம், பட் இந்த 2 சைஸ் கூட தான் ஏதோ ஒரு சைஸ் என்னோட. கண்டிப்பாக பிளாக் ஃபிளாட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஆப்வியஸாக எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே செட் ஆயிடும் பிளாக். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபுல் லுக் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபுல் பிளாக் லுக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபுல்லாக பிளாக் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லுக் 3 நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது. அண்ட் இந்த செருப்போட ப்ரைஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த செருப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 297. நல்ல ரீசனபிள் ப்ரைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் 4 வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூ கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், லைட் ப்ளூ. ஓகேவா, சேம் பிராண்ட் தான், ஜெனசியா பிராண்ட் தான். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காட்டன் குர்த்தா, வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைஸ் வந்து சேம் எம் சைஸ் தான் என்னோடது. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து V நாட்ச் கொடுத்துருக்கான். ஸ்லீவ் வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா கை கிட்ட நம்மளுக்கு ஒரு மாதிரி நாட் டைப் மாதிரி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேர் பண்ணும்போது. அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் ப்ளூன்றதுனால மேபி ப்ளூ ஜீன்ஸோடையும் பேர் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டம் தான். பட் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட் இருக்குல்ல, லைரா பிராண்டில் முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அதே பிராண்ட் அதே பேண்ட் தான். நான் வந்து ஒயிட் வந்து இதோட பேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பெருசாக வரது சேஞ்சஸும் இல்லை. இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 552 வந்து போட்டுனா லைட் ப்ளூ கைண்ட் ஆஃப் கலர். ஸோ ஃபுல் அவுட்ஃபிட் லைட் கலர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் டார்க் ஷேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணீங்க லிப்ஸுக்கு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு கூட நான் பேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்சா அதே மாதிரி ஒரு ஃபிளாட்ஸ் தான் நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஷால் வேணா போட்டுக்கோங்க, பட் மேக்ஸிமம் நான் ஷால் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டிங்கனாலும் நல்லா இருக்கும். இந்த லுக் வந்து ரொம்ப ஈஸி கிரியேட் பண்ணுறது, ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வந்து லுக் 4. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5வது லுக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இன்னும் ஒன்று தான் இருக்குது, ஸோ டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ 5வது லுக்கு வந்து சேம் ஜெனசியா பிராண்டு ஆஃப் ஒயிட் கைண்ட் ஆஃப் கலர் குர்த்தா வந்து நான் எடுத்திருக்கேன். சேம் ஜெனசியா பிராண்டு தான், பெருசாக சேஞ்சஸ் இல்லை, சைஸ் எல்லாமே ஒன்று தான். என்ன இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் என்னன்னா பிரிண்ட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பான். பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பேண்டோட பேர் பண்ணியிருக்கேன். முன்னாடி காமிச்ச மாதிரி அதே பிளாக் பேண்டோட தான் நான் பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு நான் அதே மாதிரி பிளாக் ஃபிளாட்ஸோட தான் பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட டைப் டீடைலிங்கோட கொடுத்துருப்போம். அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 525. மற்றபடி வேற எதுவும் பெருசாக நம்ம இதில் ஆல்ரெடி பண்ணதே தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம். குர்த்தா மட்டும் மாறி இருக்கு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு குர்த்தா, ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷனல் குர்த்தா தான். நீங்கள் ஜிம்கோட பார்க்கணும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 5th லுக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 6வது லுக் ஃபைனல் லுக் வந்து பார்க்கலாம். ஃபைனல் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்க் கலர் ப்ளூ வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிம்பிள் குர்த்தா தான் இது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 552 தான் இதுவும் வந்து வருது. நெக் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு போட் நெக் வருது, ஒரு பட்டன் டீடைலிங்கோட கொடுத்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இதோட நெக் அண்ட் இதோட பேட்டர்னு. ஃபிட் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. கை வந்து 3/4 ஸ்லீவ்ல தான் நம்மளுக்கு வந்து வருது, வேற எதுவும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. அண்ட் கழுத்தில் கையில் வந்து லைட்டாக டைப் மாதிரி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்ன்றதுனால நான் வந்து ஒயிட் கலர் பேண்டோட முன்னாடி காமிச்சா அதே ஒயிட் கலர் பேண்டோட பேர் பண்ணிட்டு காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த ஃபிளாட்ஸ் தான் பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து இந்த லுக் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்றதுனால நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணி இந்த லுக் புக் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த லுக் புக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லுக் புக் வந்து உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லுக் புக் வந்து எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பிராண்டோட குர்த்திஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்குது, இல்லை பேண்ட் கம்மியான ப்ரைஸில் இருக்குது,
இல்லை ஆக்சசரிஸ் கம்மியான ப்ரைஸ் எதாவது இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து நம்ம இந்த மாதிரி லுக் புக் ஏதாவது கிரியேட் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒரு குட்டி வேலை இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த ஸ்டைல் வித் எல்லாத்தோட வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி ட்ரெஸ்ஸிங் ஏதாவது 1-2 மேபி உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சொல்ல நேரம் திரும்பி பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.